ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பொம்மிமா சமைச்சல மதியம் சமையல் என்ன எங்கள் வீட்டில் பார்க்கலாங்க வாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் அத்தை தக்காளி குழம்பு செஞ்சு கொடுமான்னு கேட்டாங்க. தக்காளி குழம்பு செஞ்சு கொடுத்தேன். இட்லி ஊற்றிட்டேங்க எங்கள் அத்தைக்கு. அப்போ ரசம் தாளிச்சு விட்டேங்க. சாப்பாடு அரிசியிலலாம் ஊற வச்சுட்டேங்க. தேவையான தண்ணி ஊற்றி குக்கர் வச்சு மூடி வச்சிடலாங்க. நீங்கள் மதியம் என்ன சமைக்க கடற்கன்னு செய்ய போகிறேங்க பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கடற்கன்னு செஞ்சீங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். இப்போ வாங்க, ராகி களிக்கு எல்லாம் எடுத்து வச்சுங்க. சோளமா 1 கிளாஸ் எடுத்துக்கங்க, ராகி 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த களி சூப்பராக பஞ்சாட்ட சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும். சாப்பிட இன்னும் 2 களி சாப்பிடுதாங்க தோணும். நான் களி செஞ்சால் சாப்பாடு ரைஸை கம்மி பண்ணிடுவேங்க 2 கிளாஸை. இப்போ பாருங்க, தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. எங்கள் அத்தைக்கு வச்சு கொடுத்துட்டு இப்போ சமையலெல்லாம் பார்த்துலாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ ஒரு கட்டால் கிணத்துல மாற்றிக்கிறேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. இது தக்காளி குழம்பு ஏற்கனவே நான் போட்டிருக்கேங்க. இட்லி நல்லா ஊற்றி வச்சுட்டேங்க. அதே குக்கரில் நம்ம சீக்கிரம் குழம்பு காயெல்லாம் செஞ்சிடலாங்க. ஒரே குக்கரில் பாத்திரம் நிறைய சேர்ந்துட்டே இருக்குதுங்க. பாத்திரம் சேர்ந்து விளக்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ பாருங்க, நான் கடலப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஒரு கை பீக்கிங்காக கூட்டு தாங்க செய்ய போகிறேன். செம்ம சூப்பராக இருக்கும். நான் இப்படி தாங்க செய்வேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ பாருங்க, பீக்கிங்காக கடலப்பருப்பு போட்டாங்களா, வெங்காயம் தக்காளி ஒவ்வொன்றும் எடுத்துக்கோங்க. அரிஞ்சு போட்டுக்கலாங்க. கூட்டுக்கு கடலப்பருப்போட போட்டுட்டேங்க. கடலப்பருப்பு இறங்கி ஊற வச்சுட்டேங்க 1 மணி நேரம். இப்போ பீக்கிங்காக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த பீக்கிங்காக சில பீக்கிங்காக வந்து கசக்குங்க. பார்த்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு போகாதீங்க, இல்லாட்டி கசக்கும். அது என்ன பாம்பு மேலே உரிச்சு சொல்லுவாங்க, கசக்குன்னு சொல்லுவாங்க. செக் பண்ணி ஒரு பாட்டி மாதிரி எனக்கு சொன்னாங்க. அப்பப்போ செக் பண்ணி தான் நான் போடுறேன். 2 காஞ்ச மிளகாய் இருக்குல்லைங்க, கிள்ளி போட்டுக்கலாங்க. அந்த பீக்கை வந்து ஒன்று கசக்கும். அதை போட்டாங்க குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க, தூக்கி விசாட்டிடுங்க. நான் சில செக் பண்ணிட்டு தாங்க வாங்கினேன். இப்போ இருக்குல்லைங்க, கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. தாளிச்சிக்கலாங்க. கடுகு பீக்குங்காய் தாளிக்கிறேங்க. கூட்டுக்கு கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாங்க. நல்லா பொரியட்டுங்க. கொஞ்சம் இருக்குல்லைங்க, சீரகத்தை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து, 1/4 கரண்டி கூட எவ்வளோனா எடுத்துக்கோங்க. பீக்கங்காய் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜீரகம் நான் 1/4 கரண்டி எடுத்து நல்லா கசக்கிட்டேங்க. ஜீரகத்தை குக்கர்லேயே போட்டுட்டேன். இப்போ கருவேப்பிலையை போட்டுங்க, தாளித்து கொட்டிடலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இந்த கூட்டுக்கு வந்து ஜீரகத்தை கசக்கி போடுங்க, சூப்பராக. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க. இந்த கூட்டுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு கழுவி வச்சுட்டு குக்கரை விசில் போட்டு வச்சுலாங்க. ஏன்னா இந்த கடலப்பருப்பு போட்டனால கடலப்பருப்பு நல்லா வேகுங்க. ஒரு 4 சத்தை விட்டுலாங்க இந்த கூட்டுக்கு. இந்த பக்கம் பாருங்க, கடாய் வச்சுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் உளுந்து போடுறேங்க. இது பூண்டு புளிக்குழம்பு செய்யுங்க. கொஞ்சம் மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலப்பருப்பு 1/4 கரண்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் குழம்பு கெட்டி வரதுக்கோசரம் போட்டுக்கோங்க. இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லா எண்ணெயில் நல்லா பொரியட்டுங்க. இப்போ எல்லாம் ஸ்பூனில் தாங்க எண்ணெய் காட்டுறது. எண்ணெயே ஜாஸ்தி சேர்க்காத. என் பையன் ரொம்ப ஸ்டிக்காக சொல்லிட்டான். அதெல்லாம் ஸ்பூனில் தான் அளந்து போடுறேங்க. இப்போ பூண்டு இருக்குங்க, ஒரு பூண்டு நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்க, ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பூண்டு புளிக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாம் டேஸ்ட் ஒட்டிக்கிச்சுங்க நாக்கில். பாருங்கள், நல்லா ஒரு கிண்டிக்கலாங்க. இப்போ இந்த பக்கம் களி ரெடி ஆகிடுச்சுங்க. இது அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. இந்த பக்கம் இருக்குங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேங்க. கொத்தமல்லி, கொத்தமல்லி. இப்போ கலருக்கு 4 காஷ்மீர் மிளகா 4 போட்டிருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு வணக்கிட்டு இது எங்களை இறக்கி வச்சிடலாங்க. ஆகட்டும். இப்போ களியில் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க ஒரு கட்டாக்குள்ளே. இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது மிக்சியில் போட்டு மறைச்சிக்கலாங்க. ஒரு 2 தக்காளி போட்டு அரைச்சிக்கிறேங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இவ்வளோண்டு தேங்காய் மிக்சிக்குள்ளே வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் நைஸாக ஓட்டிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் குழம்பெல்லாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் அதே கடாயை வச்சுருக்குறேங்க. இதே கடையில் பூண்டு புளிக்காமல் தாளித்து விட்டுலாங்க. இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த பூண்டு குழம்பு ஒரு 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றினா நல்லாயிருக்குங்க. அப்போ தான் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேங்க. நல்லா கடுகுலாம் பொரியட்டுங்க. கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் 2 சிட்டிக்கு போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போடுங்களா, செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு குழம்பு. நான் இப்படி தாங்க போடுவேன். நல்லா பொரியட்டுங்க. இந்த மிக்சியில் அந்த மசாலா அரைச்சிடலாங்க. பூண்டு மசாலா எல்லாத்தையும் அரைச்சிடலாங்க. இப்போ ஒரு பூண்டு 2-3 பூண்டை உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கிறேங்க. ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு வெங்காயம்லாம் போட்டுக்கிறோம். அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க. பூண்டு ஒரு 3 பூண்டு நல்லா உரிச்சு போட்டுக்கோங்க. அந்த பூண்டு நல்லா வெங்காயத்தை வெண்ணெயிலே நல்லா வணக்குங்க. அதை கடுகு பருப்பு நல்லா வணக்கிடுங்க. இப்போ நல்லா பொன்னரமாக வந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுதெல்லாம் நம்ம ஒன்றா ஊற்றிடலாங்க. அந்த மிக்சியை கழுவி தண்ணியெலாம் ஊற்றிடலாங்க. நல்லா மிக்சியை கழுவி நல்லா ஊற்றிட்டேங்க. தேவைக்கான தண்ணியெலாம் ஊற்றிட்டேங்க. நல்லா அப்படியே ஒரு கிளறிக்குங்க. நல்லா கிளறிங்க. நல்லா மசாலா டப்புன்னு தெளிக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் 1 ஸ்பூன் போடுறேங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் காரத்து மாதிரி மிளகு எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக தான், குழம்பு கொஞ்சமாக தான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறிக்கலாங்க. நான் குக்கரில் வந்து வைக்க போகிறேங்க. சீக்கிரம் சத்தம் வரட்டும்.
கடகான 1 மணி நேரத்தில் அந்த பசங்கள்லாம் இது பண்ணாங்க. பொண்ணு 1 மணி நேரத்துக்கு சமைச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிடும் அப்படின்ட்டா. அதெல்லாம் போட்டி வச்சு சமைச்சேங்க. 1 மணி நேரத்தில் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க. நான் தான் பல்ப் வாங்கினேங்க. சீக்கிரம் விளக்கிட்டேங்க. நான் புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிட்டேங்க. அம்மா நீங்கள் தோத்துட்டிங்களா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. சரி அடுத்த வாட்டி சீக்கிரம் நான் சமைக்கிற டயத்தை போட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ பீக்கங்காய் கூட்டு ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. குக்கர் தூக்கி அதில் ஊற்றிடலாங்க. பூண்டு குழம்புல குக்கரில் வச்சிடலாம். சீக்கிரம் விளையாட்டுன்ட்டு ஸ்பீடாக செஞ்சுட்டேங்க. ஆனால் 5 நிமிஷம் தாங்க டிஃப்ரெண்ட்டு. இப்போ மூடி போட்டு வச்சுட்டேங்க. இப்போ இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் கீரைக்கு வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் சுரக்காய் பொரியல் வைக்கிறேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த பக்கம் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது வந்து கீரைக்குங்க. கீரைக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் உளுந்து போட்டுங்க. கீரைக்கு செஞ்சால் கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தி போட்டுக்குவேன். கொஞ்சம் இப்போ இதுக்கு வெங்காயம் போட்டுங்க. எங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்க. கீரைக்கு 2 நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா கிண்டிட்டேங்க. இது சுரக்காய் கூட்டு மாதிரி செய்ய போகிறேங்க. பொரியல் மாதிரி இருக்கலாம், கூட்டு மாதிரி நல்லா இருக்குங்க. இது கீரைக்குங்க. அப்படியே கிண்டி விட்டுலாங்க. இதுக்கு காரத்துக்கு 3 மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இது சுரக்காய் கழுவி இதில் போட்டுங்க. வெங்காயத்துக்குள்ளேயே போட்டுக்க வதக்கிக்கலாங்க. இவங்களுக்கு சாம்பார் தூள் தாங்க போடுவோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கீரைக்கு அப்படியே கிண்டி விட்டுக்கலாங்க. இங்கே கொஞ்சம் சிட்டிக்காய் மஞ்சத்தூள் போடுங்க சுரக்காய் கூட்டுக்கு. அப்படியே ஒரு கிளறு கழிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த சுரக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பொரியல் இது பொரியல் சொல்லலாங்க. நல்லா இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஒரு அரை வேக்கட்டை வேகட்டுங்க. இங்கே மணத்தக்காளி கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி இந்த கீரை சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாமே ஆறிடுங்க. வாய் புண்ணு எல்லாமே ஆறிடும். நான் அப்பப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இந்த கீரைக்கு நம்ம வாங்கிக்க சொல்லிடுவாங்க. வாங்கிடுவாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கிளறிக்கலாங்க. எவ்வளோ கீரை போட்டு கொஞ்சமாக ஆகிடும் பாருங்களா. நல்லா கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாகிடுச்சுங்க சுரக்காய்க்கு பொரியலுக்கு. கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாம்பார் தூள் போட்டு பொரியல் செஞ்சுப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு கிளறு கழிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் வத்தட்டுங்க. இந்தளவுக்கு தண்ணி வத்திருச்சுங்க சுரக்காய் கூட்டில். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. இந்த சுரக்காய் கூட்டை எடுத்து சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இப்போ கீரை பொரியல் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தண்ணியில் ஆயிடுச்சு. உப்பு தேவைக்கான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டப்போ கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்குங்க. தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கசப்பே தெரியாதுங்க. அப்படியே ஒரு கிண்டிக்கலாங்க. இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. பாவக்காய் ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. 4 பாவக்காய் எல்லாம் வீணாக போயிடுச்சுங்க. 3 பாவக்காய் வீணாக போயிடுச்சு. 1 பாவக்காய் நல்லா இருந்துச்சு. அதை கட் பண்ணி சும்மா ஃப்ரை மாதிரி பண்ணேங்க. சிம்பிளாக செஞ்சுக்கலாம். டைம் ஆகுதுன்ட்டு சீக்கிரம் சிம்பிளாக செஞ்சேங்க. அப்படியே இருக்கலிங்க. எண்ணெய் போட்டு நல்லா வறுத்துட்டேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு கிளறு கழிட்டேங்க. கொஞ்சம் தேவைக்கான உப்பு போட்டுக்கிட்டேங்க. அப்படியே ஒரு கிண்டிட்டேன். கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டேங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டேங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ் பாவக்காய் செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் இது செஞ்சேங்க. செம்ம சூப்பராக இருக்கு. நான் பொரியல் குழம்பு கூட்டு தாங்க வைப்பேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டேங்க. நல்லா வேகட்டும்னு அந்த பாவக்காய் ஒரு மூடி போட்டு வச்சுட்டேங்க. புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுலாங்க. கொத்தமல்லி போட்டு வச்சுட்டேங்க. அப்படியே ஒரு கிளறி வச்சுட்டேங்க. இந்த பக்கம் பாவக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா தண்ணியில் வற்றி போச்சுங்க. ஒரு கிண்டிக்கலாங்க. நல்லா ஒரு கிண்டி கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டேங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பாவக்காய் இந்த மாதிரி செய்ய போகிறாங்க. நல்லா இருந்துச்சுங்க. இந்த டேஸ்ட் எல்லாத்துக்கும் ஒட்டிக்கிச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு சொன்னாங்க. ஓகே காய்ஸ், அம்மா பார்த்தீங்கன்னா சுட சாதம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு புளிக்குழம்பு. அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா களி வச்சு சாப்பிட்றோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு ரசம் வேறு இருக்குது. ரசம் பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிறது ரொம்ப ஜீரணமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். காய்கறி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைபரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் சந்திப்போம்.